நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், அதிலே 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை தொழுது கொள்ள, சேவிக்க, தேவனுடைய மகிமையான ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க, அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த பூமியிலே ஜீவிக்க தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகவே அவருடைய ஜனமாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அப்போது கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய மந்தையின் ஆடுகளாயிருக்கக்கூடிய அவருடைய ஜனங்களாயிருக்கக்கூடிய நாம் அவருக்கு சித்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு விருப்பமான பாதையில் நாம் போகும்போது நம்மோடு கூட ஆண்டவர் வர முடியாது. ஆண்டவர் போகிற பாதையிலே அவருக்கு பின்னால நாம் கடந்து போக வேண்டும். ஒரு மேய்ப்பனுக்கு முன்னால ஆடுகள் போவது நல்லதல்ல. மேய்ப்பனுக்கு பின்னாலே ஆடுகள் போகும்போது மேய்ப்பனால் வழிநடத்தப்படுகிறது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உன்னுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி, தோல்வி, வருத்தங்கள் வராததற்கு காரணம், வந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியான கிருபைகளை தேவன் கொடுத்ததற்கு காரணம், அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் சொல்லுவதை நான் செய்கிறேன். அவருடைய விருப்பத்தை அறிந்து நான் நடக்கிறேன். அதனால் நன்மை கிருபை என்னை தொடருகிறது என்று தாவீது சொல்லுகிறான். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே தேவ மனிதர்கள் தேவனுடைய சித்தம் செய்ததையும் சித்தம் இல்லாமல் செய்ததினாலே, வாழ்ந்ததினாலே அவர்கள் பட்ட பாடுகளை குறித்து வேதாகமத்திலே அநேக இடங்களிலே நம்ம பார்க்க முடியும். ஆக தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து வழி நடத்தக்கூடியவராயிருக்கிறார். தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி மேக சம்பத்தினாலும் அக்கினி சம்பத்தினாலும் வழி நடத்தினாரோ அப்படியே உங்களையும் என்னையும் வழி நடத்தவர் விரும்புகிறார். மேக சம்பம் அசையும் போது அவர்கள் அதற்கு பின்னாலே கடந்து போனார்கள். மேக சம்பம் நிற்கும் போது கூடாரத்தை அவர்கள் அங்கே அமைத்தார்கள். அப்ப கூடாரத்தை அமைப்பதாக இருந்தாலும், குடியிருப்பை ஒழுங்கு செய்வதாக இருந்தாலும் அவர்கள் தேவ சித்தத்தின்படி ஒழுங்கு செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். மேக சம்பம் சில இடங்களிலே சில மாதங்கள், சில ஆண்டுகள் கூட அங்கே தரித்து நிற்கிறது. உடனே அவர்கள் அதே இடத்திலே அவர்கள் தங்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் மறுபடி மேக சம்பத்தை அசைக்கும் போது, அது மெல்ல அசைந்து கடந்து போகும்போது அதை பார்த்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையானது வானத்தை அண்ணாந்து பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையாயிருந்தது. பூமியை பார்த்து அவர்கள் வாழவில்லை.
பரலோகத்தின் தேவனை பார்த்தே அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனாலே வழியெல்லாம் தேவன் அவர்களோடு கூட கடந்து போனார். அவர்களுடைய தடைகள் அங்கே தகர்க்கப்பட்டது. அற்புதங்கள் வழியாக, அடையாளங்கள் வழியாக, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் கர்த்தர் அவர்களை நடத்தின விதத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்திலே ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் மூலமாக நடத்தினார். இன்னொரு புறத்தில் ஓங்கிய புயம், பலத்த கரம் எதிராளிகளுக்கு முன்பாக அவர்களை வல்லமையின் பாத்திரங்களாக அங்கே அடையாளம் காண்பித்ததை நாம் பார்க்க முடியும். அவர்களை கண்டு அங்கிருந்த தேசத்தின் ராஜாக்கள் எல்லாரும் அஞ்சி நடுங்கினார்கள். அந்த விதமாக கர்த்தர் அவர்களோடு கூட வல்லமை மிக்க தேவனாய் கடந்து சென்றார். அப்படித்தான் உங்களை என்ன ஆண்டவர் வழிநடத்த விரும்புகிறார். அப்ப அந்த மேக சம்பத்தை நாம் பார்த்து வாழ வேண்டும். மேக சம்பத்தின் அசைவை நாம் கண்டுகொள்ளாமல் நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினபடி செல்லும் போது அநேக பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சந்திக்க கூடும். பிரியமானவர்களே, யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவனாயிருந்தான். கற்பத்திலேயே தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோவை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விதமாய் ஒரே கற்பத்தில் இருந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை அவர் நேசித்தார். யாக்கோபின் வழியிலே தேவன் இந்த உலகத்திலே வர சித்தம் கொண்டார். யாக்கோபின் சந்ததியை பரிசுத்த சந்ததியாக ஆண்டவர் முன்குறித்தார். அது நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த யாக்கோபு பாருங்க, பதான் அராமிலே இருந்த நாட்களில் தன்னுடைய மாமன் லாபானுடைய கைக்கு கீழே இருந்த போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கே அவன் மனைவிகளை சம்பாதித்தான், ஆசீர்வாதங்களை சம்பாதித்தான். அதற்கு பிற்பாடு கர்த்தர் அவனோடு கூட பேசினான். நீ எழுந்து உன் சொந்த தேசத்திற்கு போ. அவன் எங்கிருந்து வந்தான்? பெயர் சபாவில் இருந்து அவன் வந்தான். அவனை மறுபடியும் பதான் அராமில் இருந்து பெயர் சபாவுக்கு தேவன் அனுப்பினார். உன் தகப்பனிடத்திற்கே நீ போ, உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போ. அப்படி ஆண்டவர் அவனோடு கூட பேசினான். அவன் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி கொண்டே வந்தான். சில காலங்கள் அவன் பிரயாணம் பண்ணி வந்து கொண்டே இருக்கிறான். பிரயாணங்களில் பல சவால்கள் அவன் சந்தித்தான். ஏசாவுக்கு அஞ்சி நடுங்கினான். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். ஏசாவை அவனோடு கூட ஐக்கியப்படுத்தினார். அவனுக்குள்ளே யாக்கோபை குறித்திருந்த கோபம், அந்த பழிவாங்குகிற உணர்வை தேவன் அழித்து போட்டு அங்கும் சமாதானத்தை தேவன் வைத்தார். வழியெல்லாம் இந்த யாக்கோபு பிரயாணம் பண்ணி வருகிறான். தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தின் வழியாக வருகிறான். அங்கே சீகேம் என்ற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தை சார்ந்து அதன் அருகாமையிலே மேய்ச்சல் வெளியை அவன் பார்க்கிறான். எங்கு பார்த்தாலும் புல்வெளிகள், அங்கே நீர்நிலைகள், ஆடு மாடுகளை வளர்ப்பதற்கு ஏற்ற இடம், வாழ்க்கைக்கு வசதியான இடம் என்று அவன் கண்கள் பார்த்த அந்த இடத்தை அவன் வாழத்தக்க இடம் என்று அவன் தெரிந்து கொண்டான். தேவன் அவனுக்கு கொடுத்த திட்டம் என்ன? நீ உன் தகப்பன் வீட்டிற்கே போக வேண்டும். நீ எங்கிருந்து புறப்பட்டு வந்தாயோ நீ அங்கே போக வேண்டும். ஆனால் யாக்கோபு பிரயாணம் பண்ணி வந்தபோது அந்த சீகேம் என்ற இடத்திலே, சாலேம் என்ற ஊரின் அருகாமையிலே அவன் நிலத்தை விலைக்கு வாங்கி அங்கே அவனுக்கு குடியிருப்பை உண்டாக்கினான். வேதாமத்திலே ஆதியாமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு சுக்கேத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டால் அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். பிரியமானவர்களே, தேவன் சொல்லாத இடத்திலே யாக்கோபு
தங்கி வாழும்படிக்கு தீர்மானித்தான். அங்கே நிலத்தை விலைக்கு வாங்கினான். தொழிற்கூடத்தையும் அங்கே உண்டாக்கினான். குடியிருப்பையும் அங்கே உண்டாக்கினான். அவனுக்கு அந்த நாளில் தொழில் ஆடு மாடுகளை மேய்க்கிறது. அந்த தொழிற்கூடத்தை அங்கே உண்டாக்கினான். பெரிய தொழுவத்தை உண்டாக்கினான். ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தது. ஆக தேவ சித்தம் இல்லாம இப்ப யாக்கோபு தங்கி இருந்தான். யாக்கோபு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவர், தேவனால் பிரத்யட்சமாக அழைக்கப்பட்டவன், தேவனுடைய தரிசனத்தை கண்டவன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவன், பிரயாணத்தின் வழியிலே தூதர்களை கண்டவன். அவ்வளவாய் தேவன் அவனோடு கூட இணைந்திருந்தார். அவனும் தேவனோடு இணைந்திருந்தான். ஆனால் தேவ சித்தமில்லாத ஒரு குடியிருப்பை அவன் தெரிந்து கொண்ட போது, அவனுக்கு இருந்த ஒரே மகள் தீனாள். அவள் தன்னுடைய நண்பர்களோடு, அவன் பாளையத்தில் இருந்த ஸ்திரீகளோடு சீகேமை சுற்றி பார்க்க அவள் புறப்பட்டாள். அங்கே நடந்தது என்ன? சீகேமின் ராஜாவின் குமாரன் அவளை கண்டு அவளை பிடித்து கொண்டு போய் அவளை சயனித்தான். ஒரு நீதிமானுடைய வீட்டுக்குள்ளே ஒரு வேதனைக்குரிய காரியம் வருவதற்கு காரணம் என்ன? யாக்கோபு அப்படி என்ன பாவத்தை செய்து விட்டான்? ஏன் தேவன் இத்தனை பெரிய பொல்லாங்கை யாக்கோபின் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க வேண்டும்? காரணம், தேவ சித்தமில்லாத இடத்திலே யாக்கோபு தங்கிவிட்டான். தேவ சித்தமில்லாத இடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யாக்கோபு குடியிருப்பை உண்டாக்கினான், தொழிற்கூடத்தை உண்டாக்கினான். தேவனுக்கு சித்தமில்லாத இடத்துல போய் அமர்ந்து கொண்டு நாம் சமாதானமா வாழ முடியாது. ஆண்டவருக்கு சித்தமில்லாத இடத்துல போய் நம்ம குடியிருந்தா அங்கே வேதனைகள் வரும், இழப்புகள் வரும், கண்ணீர் வரும். அதை நம்ம சந்தித்துதான் ஆக வேண்டும். வேதனைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ? வஸ்திரம் வேகாம மடியில் நெருப்பை நம்ம வைத்துக்கொள்ள முடியுமா? நெருப்பு தழல்களை மடியில் அள்ளி வைக்க முடியுமா? முடியாது. அது வெந்து போய்விடும், எரிந்து போய்விடும். நம்முடைய சரீரத்தையும் அது காயப்படுத்திவிடும். அப்படி போலதான் தேவ சித்தமில்லாத இடத்திலே தேவ பிள்ளைகள் குடியிருந்து கொண்டு தேவ சித்தமில்லாத வேலை, தேவ சித்தமில்லாத தொழில் அதை செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது, பரிசுத்தமா வாழ முடியாது, நீதியா வாழ முடியாது, தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தவும் முடியாது. யாக்கோபு தேவ சித்தமில்லாத தொழிற்கூடத்தை உண்டாக்கினான், சித்தமில்லாத இடத்துல வைத்தான், வீட்டை தேவனுக்கு சித்தமில்லாத இடத்துல கட்டினான். அதனாலே தன் மகளுடைய கற்பு இழந்து வேதனைகள் உண்டானது. பிரியமானவர்களே, ஒரு அருமையான கர்த்தருடைய மனிதர், நன்றாக ஜெபிக்கக்கூடியவர், ஊழியங்களை தாங்கக்கூடியவர். அவர் தொழில் செய்த நாளிலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து கொண்டே வந்தார். அவருடைய தொழிலிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்த்தார். எளிமையான நிலையிலிருந்து கர்த்தர் படிப்படியாக அவரை உயர்த்தி கொண்டே வந்தார். நாட்கள் கடந்து சென்றது. அவர் இன்னொரு சகோதரரோடு கூட இணைந்து தொழில் செய்யும்படியாக பிணைக்கப்பட்டார். அவரோ தேவனை அறியாத ஒரு மனிதர், தேவனை அறியாத ஒரு அவிசுவாசி. அவரோடு கூட அவர் ஐக்கியப்பட்டார். ஐக்கியப்பட்டு இணைந்து தொழில் செய்ய துவங்கினார்கள். ஆரம்ப காலத்திலே இயேசுவுக்கு பின்னாலே போய் கொண்டிருந்த இவரை பின்பற்றுவது போல அவர் மாய்மாலம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆனால் தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டே இருந்தாங்க. நாட்கள் கடந்து சென்றது. அவரோ விக்கிரகத்தின் பாதையிலே இந்த கர்த்தருடைய பிள்ளையை இழுக்க ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை துவங்குறோம், அதே போல பூஜை பண்ணியும் ஒரு ப்ராஜெக்ட் துவங்கணும். ரெண்டும் இருக்கணும். உங்க பின்னால நான் வாரேன், என் பின்னாலையும் நீங்க வரணும்.
அப்போ சூழ்நிலை கைதியாக விருப்பம் இல்லாவிட்டாலும் விக்கிரக வணக்கத்திலும் பூஜையிலும் இவர் அவரோடு கூட கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். காரணம், ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு பிணைப்பு அங்கே உண்டானது. அது நிமித்தமாக நாட்கள் கடந்து சென்றது. அந்த தேவ மனிதருடைய வாழ்க்கை படிப்படியாக மாற துவங்கிட்டு நடந்தது என்ன? சரீரத்தில் சுகவீனப்பட்டார். திடீரென்று இளம் வயதிலே அதிரடியாக மரித்து போய்விட்டார். குடும்பமெல்லாம் கண்ணீருக்குள்ளே தள்ளப்பட்டது. தேவ சித்தமில்லாத உறவு, தேவ சித்தமில்லாத ஐக்கியம், தேவ சித்தமில்லாத தொழிற்கூடம், அது அவருடைய ஜீவனை பறித்து கொண்டு போய்விட்டது. எந்த குடும்பத்துக்காக அவர் பாடுபட்டாரோ அந்த குடும்பத்தை தெருவிலே விடக்கூடிய நிலை வந்துவிட்டது. எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு அவர்கள் நின்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. தேவ சித்தமில்லாத ஒரு தொழில் உங்களுக்கு வேண்டாம். தேவ சித்தமில்லாத வேலை உங்களுக்கு வேண்டாம். தேவ சித்தமில்லாத குடியிருப்பும் உங்களுக்கு வேண்டாம். அப்படி தேவ சித்தமில்லாத வழியிலே நீங்கள் கடந்து போனா உங்கள் வாழ்க்கை தேவனுடைய பாதுகாப்பை இழந்துவிடும். உங்கள் குடும்பம், பிள்ளைகள் தேவனுடைய பாதுகாப்பை இழந்து விடுவார்கள். சோதோம் கொமாராவின் மக்களுடைய பாவம் கொடிதாயிருந்தது. ஆனால் அந்த இடத்திலே லோத்து இருந்த நாட்களிலே தேவன் அவனை அங்கே பாதுகாத்தார். அந்த பாவத்திலே லோத்தினுடைய குடும்பம் விழுந்து போகல. ஆணோடு ஆண் அவலட்சணமான பாவம், பெண்ணோடு பெண் அவலட்சணமான பாவம், அப்படி ஓரின பாவத்துக்கு அடிமைப்பட்ட மக்கள் வாழக்கூடிய சோதோமிலே தேவன் லோத்தின் குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாத்தார். சோதோமை தேவன் அழிக்க சித்தம் கொண்ட போது லோத்தின் குடும்பத்தை சோதோமின் பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். தூதர்கள் லோத்தினுடைய கரத்தை பிடித்து கொண்டு வெளியே வரும்போது லோத்துடைய மனைவி 2 பிள்ளைகள் அவர்களை பார்த்து தூதன் சொன்ன காரியம், இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதபடிக்கு நீ மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார்கள். சமபூமியில் எங்கேயுமே நீ நிற்க வேண்டாம். லோத்து புறப்பட்டு ஓடுகிறான். பின்னிட்டு பார்க்க கூடாது, தேவனுடைய கட்டளை. ஆனால் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து அங்கே முதலாவது உப்பு தூணாய் போனாள். லோத்து தன்னுடைய 2 குமாரத்திகளோடு கூட அவன் ஓடுகிறான். அவன் போய்கொண்டு இருக்கும் போதே வழியிலே சோவார் என்று ஒரு பட்டணத்தை அவன் பார்க்கிறான். அது ஒரு சின்ன ஊர். அவன் தேவனை பார்த்து தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். ஆண்டவரே, மலைக்கு போக என்னால முடியாது. இந்த சோவார் சின்ன ஊர், நான் வாழ்றதுக்கு ஏற்றதா இருக்குது. இந்த ஊரிலே நான் போய் குடியிருக்க எனக்கு அனுமதி வேணும். அப்ப தேவன் அங்கே பரிபூரண சித்தம் என்ன, அவன் மலைக்கு போகணும். அவனுடைய ஜெபத்தை கேட்டு அனுமதி சித்தத்தின் மூலமாக நான் உனக்கு இதில் அனுக்கிரகம் செய்கிறேன் என்றார். அந்த சோவாரிலே போய் அவன் குடியிருந்தான். ஆதியாமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். லோத்து பாருங்க, அந்த சோவாரில் அநேக நாட்கள் குடியிருக்கல. மறுபடியும் தேவன் காண்பித்த மலைக்கே ஓடி போனான். ஏன்னா அங்கே இருக்க முடியல. காரணம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, காம விகார நடக்கை உள்ளவர்களாய் அந்த சோவாரின் மனிதர்கள் இருந்தார்கள். ஓரின சேர்க்கை பாவம் செய்யக்கூடிய சோதோமிலே பாதுகாக்கப்பட்ட லோத்தினுடைய குடும்பம் சோவாரிலே வாழ்ந்த காலத்திலே லோத்தினுடைய குமாரத்திகள் அந்த ஊராரினுடைய பாவத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களாக அவர்களுடைய இருதயம் வழுவி போய் அவர்கள் மறுபடியும் மலைக்கு போய் தங்கின இடத்திலே தகப்பனோடு சயனிக்கும்படியான ஒரு துணிகரம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. அப்படி பாவத்திலே அவர்கள் பிடிக்கப்பட்டதினாலே தகப்பனோடு 2 குமாரத்திகளும் சயனித்து 2 பொல்லாத சந்ததியை உலகத்திலே கொண்டு வந்தார்கள். மோவாப், அம்மோன் என்ற 2 பொல்லாத சந்ததியை லோத்தின் மூலமாக கொண்டு வந்தார்கள்.
எத்தனை ஒரு வேதனையான காரியம் பாருங்கள். சோதோமிலே பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டவர்கள் தேவ சித்தமில்லாத சோவாரிலே குடியிருந்த போது அவர்கள் குடும்பம் முழுவதும் பாழாய் போயிற்று. அசுத்தமான நடக்கைகளை அந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தார், பக்தியுள்ள ஒரு குடும்பம், அவர்கள் பட்டணத்தில் இருந்து குறிப்பிட்ட ஒரு கிராமத்திலே தங்கும்படிக்கு வந்தார்கள். அந்த கிராமத்திலே அவர்கள் குடியிருந்த போது பெற்றோரோடு ஒரே மகள், செல்லமாக வளர்க்கப்பட்ட மகள், அவர்களோடு கூட 3 பேரா அந்த கிராமத்தில் வாழ்ந்தாங்க. அவர் ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவ சித்தமில்லாதபடிக்கு அவர்கள் குடியிருப்பை அவர்கள் நியமித்தபடியினாலே சமாதானமாக ஆசீர்வாதமாய் வாழ்ந்த குடும்பத்திலே அந்த பிள்ளை நிமித்தமாக நெருக்கம் உண்டானது. புறஜாதிகள் மத்தியிலே வாழ்ந்த அந்த குடும்பத்தார் அங்கிருந்த புறஜாதி வாலிபனை இந்த மகள் விரும்பி அந்த மகனை திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டே அவள் விலகி போனான். எந்த மகளுக்காக பிரயாசப்பட்டு உழைத்தார்களோ, எந்த மகளின் எதிர்காலத்திற்காக அவர்கள் தியாகம் பண்ணி வாழ்ந்தார்களோ, எல்லாம் வீணாய் போய் ஆண்டுடைய நாமம் அங்கே தூசிக்கப்பட்டு போயிற்று. வஸ்திரம் வேகாமல் மடியிலே நெருப்பை கட்டி கொள்ளக்கூடுமோ? நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்கள். பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த போது, பரலோகத்திலே பிதாவின் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்று அனுதினமும் நாம் ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும். அதுதான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அது எத்தனை மழை புயல் வந்தாலும் அது சேதமாகாது. காரணம், அந்த கற்பாறை கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு சித்தமாக அமைக்கப்படுகிற தொழில், ஆண்டவருக்கு சித்தமானபடி நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்கு செய்யும்போது அது ஆசீர்வாதமாய் இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்படி இல்லை என்றால் வேதனையின் மேல் வேதனை, கண்ணீரின் மேல் கண்ணீர் பெருகக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதியாமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் இருந்த தேசத்திலே பஞ்சம் உண்டான போது அவன் தேவனை நோக்கி காத்தராமல், தேவ சத்தத்திற்கு இடம் கொடாமல், தன்னுடைய மாம்சமும் மனதும் விரும்பினபடி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தை நோக்கி அவன் பிரயாணம் பண்ணி போனான். அந்த எகிப்து தேசத்திற்கு அவன் வந்தபோது தன் மனைவியாகிய சாராளை பார்த்து, நீ என் சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்று அவன் அங்கே அவளுக்கு ஆலோசனை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அரண்மனைக்கு சாராள் கொண்டு போகப்பட்டாள். தேவன் கிருபையாக சாராளை பாதுகாத்தார். ஆனால் அந்த தேசத்திலே பஞ்சம் பிழைக்கும்படி போன ஆபிரகாம் அந்த தேசத்தை விட்டு திரும்பவும் அவன் வெளியே வரும்போது ஆகார் என்ற அடிமையின் பாத்திரம் அவனுடைய பாளையத்துக்குள்ளே வருவதை பார்க்கிறோம். அந்த ஆகாரின் நிமித்தமாக ஆபிரகாம் இஸ்மவேல் சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கின் சந்ததிக்கும் இஸ்மவேலின் சந்ததிக்கும் இன்று வரைக்கும் யுத்தம் நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவனை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை, இஸ்மவேலுடைய கை அவனுடைய சகோதரருக்கு விரோதமாய் இருக்கும், அவர்களுக்கு எதிரே அவன் குடியிருப்பான். அந்த நாட்களிலே அந்த சந்ததியை குறித்து தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்று வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தன்னுடைய
சந்ததிக்கு ஆபிரகாம் அவன் மதியற்றவனாயிருந்தபடியினாலே, தேவ சித்தத்தை அந்த இடத்திலே உணராததினாலே, அறிந்து கொள்ளாததினாலே வேதனையை தன் குடும்பத்திற்கு உண்டாக்கி வைத்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபம் பண்ண வேண்டும். உலக மனிதர்களைப் போல நாம் ஒரு இடத்திலே தொழில் வளம் இருக்கிறது, அங்கே அந்த இடம் நல்லா இருக்குது, அந்த ஊர் நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது என்று நாம் எல்லாம் புறப்பட்டு போய்விடக்கூடாது. குடியிருப்பை நம்ம உடனே வஸ்திரத்தை மாற்றுவது போல மாற்றக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து மேக சம்பத்தின் அசைவை நாம் பார்க்க வேண்டும். நான் அந்த இடத்திற்கு போவது தேவனுக்கு சித்தமா? இந்த இடத்திலே குடியிருப்பை உண்டாக்குவது தேவனுக்கு சித்தமா? இந்த அலுவலகத்திலே வேலை செய்வது தேவனுக்கு சித்தமா? இந்த கம்பெனி உள்ள போவது தேவனுக்கு சித்தமா என்பதை நாம் காத்திருந்து தேவனுடைய ஆலோசனை பெறாதபடிக்கு, நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினபடிக்கு நாம் கடந்து போனால் அநேக வேதனைகள், கண்ணீர் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே கடந்து வந்துவிடும். பெரிய பெரிய வேதனைகளை நம்முடைய குடும்பத்திற்கு நாமே உண்டாக்கி வைத்து விடுவோம். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து மலை மேல் இருக்கிற பட்டணமாக உயர்த்தி வைப்பார். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை கேட்டு உணர்வடைந்து கண்ணீரோடு கூட உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற குடும்பங்கள், உம்மை நோக்கி பார்க்கிற இருதயங்கள் இந்த நேரத்திலே பிரகாசிக்கப்படும்படியாக நீர் அவர்கள் குடும்பத்துக்குள்ளே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காய் அடிக்கப்பட்டவர், எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவர், பிதாவோடு ஐக்கியப்படுத்த தேவ சித்தத்தின்படி எங்களை கொண்டு செல்ல எங்களோடு இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே ஒரு விசை உம்முடைய ரத்தத்தினாலே அப்பா ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு அழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் திருத்தி வணையும்படிக்கு பரம குயவன். இந்த குடும்பங்களை திருத்தி வணையும்படிக்கு உம்முடைய வல்லமுள்ள கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே, உம்முடைய சித்தமில்லாம நான் இந்த தொழிலை துவங்கினதினாலே என் சரீரத்தில் நான் இன்றைக்கு வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே ஆமென் உம்மை நோக்கி பார்க்கிற அருமை சகோதரன் மீது வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. தனித்த மகனாய் குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசுடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. கண்ணீர் யாவையும் துடைக்கிற கர்த்தர், ஐயோ என்னுடைய தொழிற்கூடம் வெறுமையாய் போய்விட்டதே, ஒன்றுமே இல்லையே, எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று கண்ணீரோடு நிற்கிற அருமை குடும்பத்தின் மீது உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த குடும்பங்கள் மீது வல்லமை இறங்குவதாக. உம்முடைய நாமத்தை சொல்லி நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமத்தை சொல்லி நான் கட்டவிழ்கிறேன். அப்பா, இந்த நேரத்திலே தெய்வீக வல்லமை குடும்பங்களுக்குள்ளே, சரீரத்திலே, ஆத்துமாவிலே இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும்
ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.